பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேக காயங்களை அநேக காரியங்களை கொண்டு சுகப்படுத்தலாம். ஆனால் ஒரு சில காயங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தீங்கன்னா இருதயத்தின் காயங்கள், சிந்தனையின் காயங்கள், சில காயங்களை யாராலையுமே சுகப்படுத்த முடியாது. சில இழப்புகளை கர்த்தரால மட்டும்தான் சரி செய்ய முடியும். இந்த உலகமே வந்து ஆறுதல் சொன்னாலும், எவ்வளவுதான் அவர்களுடைய அருகாமைய, அவருடைய பிரசன்ஸை நமக்கு வெளிப்படுத்தினாலும், நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும், சில காயங்கள் கர்த்தரால மட்டும்தான் ஆற்றப்படக்கூடியது. சில வார்த்தைகள், நம்ம அதிகமாய் பாதித்த வார்த்தைகள், சம்பவங்கள், இவைகளுக்கு ஆண்டவராகிய கர்த்தரால மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும். குறிப்பாய் கர்த்தர் அனுமதிக்கிற காயங்கள், அப்ப அந்த காயங்களை கர்த்தர் மட்டுமே ஆற்ற முடியும். யோபு 5:18 சொல்லுகிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அப்போ கர்த்தரால காயம் ஆற்றப்பட வேண்டுமே தவிர உலகம் அதை ஆற்றவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் இதை உணர்ந்து கொள்வோம், கர்த்தர் சமூகத்தை கிட்டி சேருவோம். God bless you.